முன்னழகில் நீயும் சீத பின்னழகில் ஏறும் போத பொட்ட புள்ள உன்னை நான் பார்த்து சொட்டு சொட்டா கரைஞ்சேனே ரெக்க கட்டி பறந்த ஆளு. சூப்பர் சூப்பர். கை கொடு கை கொடு. முன்னாடி ஓகே, எடிட் பண்ணி போட்டுதான், ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஒரு சில நாள்லாம் லீவ் போட்டு கிரிக்கெட் பார்த்துருக்கேன்னா அந்த அளவுக்கு தீவிரமா எப்படின்னா என்னோட எமோஷன்ல ரொம்ப ரொம்ப கலந்த ஒரு விளையாட்டுனா கிரிக்கெட்னு சொல்லுவேன். எல்லா வேர்ல்டு கப்பும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். யார ரொம்ப பிடிக்கும்? எனக்கு விராட் தான். விராட் கோலி பிடிக்கும். விராட் கிங்னாவே ரொம்ப ரொம்ப இஷ்டம். அது சொல்ல முடியாத ஒரு அளவு. ஓகே, 60 ஓவர் 50 ஓவர் மற்றும் 20 ஓவர் உலகக்கோப்பை வென்ற அணி எது? கிரிக்கெட்ல பாப்பியா? பாப்பேன். என்ன பத்தி நான் இந்தியா தான் சொல்லுவேன். இந்தியா? எதனால இந்தியா? இந்தியாவோட இருக்கேன். இந்தியால இருக்கேன் அதனால இந்தியா சொல்லுவேன். சூப்பர், கை கொடுங்க. அதான் கரெக்டான ஆன்சர். பையன் வந்து பேச மாட்டேன்னு சொல்லிட்டு ஆன்சர்லாம் கப்பு சிப்புன்னு சூப்பரா பேசிட்டான். ஓகே, நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல கூட ஒரு ஸ்மார்ட்டான பிரதர் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசிடலாம். ஹாய், உனே? ரஞ்சித் குமார். என்ன பண்றீங்க? நான் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சேன். ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கா? எந்த ஊர் நீங்க? சென்னை தான். சென்னை தான். ஓகே, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? இல்லையா? சிரிக்கிறதுல தெரியுது எதுவும் இல்லையா? சரி, ஓகே. அவங்க குரோம்பேட்ல என்ன ஸ்பெஷல்? இந்த ஏரியால ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். அப்புறம் ஸ்ட்ரீட் ஷாப் நிறைய இருக்கு. ஓகே, உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேக்கட்டா? ஒரு போட்டியில 10 விக்கெட் எடுத்த இந்தியன் பவுலர் யாரு? ஒரு போட்டியில 10 விக்கெட் எடுத்த இந்தியன் பவுலர். டெஸ்ட் மேட்சா நார்மல் மேட்சா? அப்பெல்லாம் கேட்டா எனக்கு தெரியாது. எனக்கு பண்றணும் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஒரே போட்டியில 10 விக்கெட். இப்போ ரீசன்ட்டா நடந்ததா இல்ல அது எப்போ நடந்ததுடா? ஹிஸ்டரியில கேக்குறீங்க? ஆமா. யாரா இருக்கும்? கரெக்ட்டா சொல்லிடுவானோ? யோசி. அனில் ஆர் மோகி சர்மா? அனில் கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. ஃபுல் நேம் வர மாட்டேங்குது. ஓகே, அனில் கும்ளே. கும்ளே. ஓகே, சூப்பர், பரவாயில்ல. ஹாஃபா சொன்னாலும் கரெக்டா சொல்லிருக்காரு. ரொம்ப அழகா பேசியிருக்கீங்க. வேற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி ஏதாவது தெரியுமா? பாட்டு பாடுறது, வேற ஏதாவது? கீபோர்ட் ப்ளே பண்ணுவேன். அப்படியா? சரி, இங்க ஏதாவது பண்ற மாதிரி ஏதாவது தெரியுமா? இங்க அப்படி ஒரு 2 லைன்ஸ் பாட்டு பாட முடியுமா? முன்னழகில் நீயும் சீத பின்னழகில் ஏறும் போத பொட்ட புள்ள உன்னை நான் பார்த்து சொட்டு சொட்டா கரைஞ்சேனே ரெக்க கட்டி பறந்த ஆளு. சூப்பர். கை கொடு. முன்னாடி ஓகே, எடிட் பண்ணி போட்டுதான், ஒன்றும் பிரச்சனை இல்ல. கேட்டோன்னா ஸ்போர்ட்டிவா பாடின பத்தியா, அதுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, ரொம்ப அழகா பேசுனீங்க. செல்ஃபி எடுத்துக்கலாமா? இது ஜெயா மேக்ஸ் செல்ஃபி பொண்ணு. ஓகே, நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல கூட ஒரு பிரிட்டி கேர்ள் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். ஹாய், உங்க நேம்? என் பேர் ரேஷ்மா தேவி. ரேஷ்மா தேவி, என்ன பண்றீங்க? பிகாம் படிக்கிறேன், செகண்ட் இயர். ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ போதா. எந்த ஏரியா நீங்க? நான் குரோம்பேட் உள்ள அஸ்தினாபுரம். ஓகே, உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேக்கட்டா? அதுக்கு முன்னாடி கிரிக்கெட்லாம் பாப்பீங்களா? கொஞ்சம் பாப்பீங்க. யார பிடிக்கும்? தோனி தான் பிடிக்கும். ஓகே, உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேக்கட்டா? ஒரு போட்டியில 10 விக்கெட் எடுத்த இந்தியன் பவுலர் யாரு? பவுலரா? சொல்லுங்க. கொஞ்சம் பாப்பீங்களா? அந்த கொஞ்சம் பார்த்தத வச்சு சொல்லுங்க. நானே பேசுற தடவை ஐபிஎல் போல பாக்குறேன். ஹலோ துபாயா? என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? யாரா இருக்கும்? ரோஹித் சர்மா இல்ல, அனில் கும்ளே. சூப்பர், கரெக்ட். ஓகே, ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிருக்கீங்க. ரொம்ப அழகா பேசுனீங்க. சரி, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி ஏதாவது 2 லைன்ஸ்ல பாட்டு பாடுறது எதுவும் வராதா? சும்மா ட்ரை பண்ணலாம்ல. அதுக்கும் நமக்கு ரொம்ப தூரம்ன்றீங்களா? சூப்பர். அனில் கும்ளேன்றது கரெக்டான ஆன்சர். அவங்க அழகா கண்டுபிடிச்சிருக்காங்க. அழகா பேசுனீங்க. செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஓகே. இது ஜெயா மேக்ஸ் செல்ஃபி பொண்ணு. வாரம் நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதே போல இந்த வாரமும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கு. அது ஒண்ணு நான் பார்க்கலாம் வாங்க. மொபைல் ஃபோன் ஒயர்லெஸ் இன்டர்நெட் கான்செப்ட் இமேஜின் பண்ணது யாருன்னு தெரியுமா?
நிக்கோலா டெஸ்லா இவர் ஃபோன் வர்றதுக்கு முன்னாடியே 1901லயே ஒரு பர்சன் இன்னொரு பர்சனுக்கு எப்படி மெசேஜ் பண்ணலான்னு அப்பவே இமேஜின் பண்ணிட்டாரு. டெஸ்லா ஏன் மேரேஜ் பண்ண மாட்டேன்னு டிசைட் பண்ணாரு தெரியுமா? டெஸ்லாவோட ஃபுல் ஃபோக்கஸ் எல்லாமே சயின்ஸ்ல தான் இருந்திருக்கு. அவர் ரிலேஷன்ஷிப்ல போயிட்டாருன்னா ரிசர்ச் பண்றது ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆயிருன்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணாமலே இருந்திருக்காரு. ஓகே, நம்ம செல்ஃபி போன ஷோல கூட ஒரு பிரதர் இருக்காரு, அவர்கிட்ட பேசிடலாம். ஹாய், உங்க நேம்? என் நேம் வந்து சதீஷ்குமார். நான் வந்து மெப்ஸ்ல ஒர்க் பண்றேன். ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு? ஓகே தான், நல்லா தான் போயிட்டு நல்லா போயிட்டு இருக்கா? சூப்பர். எந்த ஏரியா நீங்க? நாங்க பல்லாவரம். பல்லாவரம். சூப்பர். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? சூப்பருங்க. எப்படி போயிட்டு இருக்கு? ஓகே தான், நல்லா தான் நல்லா போயிட்டு போயிட்டு இருக்கா? பிரச்சனை இல்ல. நல்லா பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல. ஓகே, சாப்பிட்டீங்களா? இல்ல நான் சாப்பிடல. ஏன் இன்னும் சாப்பிடல? அதான் போய் தான் சாப்பிடணும். சரி, ஓகே. கிரிக்கெட்லாம் பாப்பீங்களா? கிரிக்கெட்னா அது ஒரு பயங்கரமான ஒரு எமோஷன். நான் வந்து கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சு அப்படின்னா ஊர்ல இருக்கும் போதே எங்க அங்கிள் ஒருத்தர் இருக்காரு, அவர் மூலியமா தான் நான் வந்து பார்த்தேன்னா கிரிக்கெட் பயங்கரமா பார்ப்பேன். ஒரு சில நாள்லாம் லீவு போட்டு கிரிக்கெட் பார்த்துருக்கேன்னா அந்த அளவுக்கு தீவிரமா எப்படின்னா என்னோட எமோஷன்ல ரொம்ப ரொம்ப கலந்த ஒரு விளையாட்டுனா கிரிக்கெட்னு சொல்லுவேன். எல்லா வேர்ல்டு கப்பும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். யார ரொம்ப பிடிக்கும்? எனக்கு விராட் தான். விராட் கோலி பிடிக்கும். விராட் கிங்னாவே ரொம்ப ரொம்ப இஷ்டம். அது சொல்ல முடியாத ஒரு அளவு. நடுவுல டெஸ்ட்ல ரிட்டையர்மெண்ட் ஆகும் போதெல்லாம் அழுதுட்டு தான் பாத்துங்க. அந்த அளவுக்கு ஒரு எமோஷனலான கலந்த ஒரு பாண்டிங் இருக்கு. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. சரி, ஓகே. ஓகே, உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேக்கட்டா? ஓகே. அதிவேகம் சதம் அடித்த வீரர் யார்? அதிவேகம் சதம் அடித்த வீரர் சொல்லுங்க. நீங்க தானே எல்லாமே பாப்பேன். நீங்க பாகிஸ்தான் வீரரா வரும். சொல்லுங்க. அஃப்ரிடி. ஏய், கொடுங்க, கை கொடுங்க, கை கொடுங்க. சமயம் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். அவர் யாரோட பேட்ல அடிச்சாரு? செஞ்சுரி வந்து அவரு வேகமா அடிச்சிருக்காருன்னு தெரியும். யாரோட பேட்னா சீரியஸ்லி எனக்கு ஞாபகம் இல்லைங்க. ஞாபகம் இல்லையா? நீங்களே சொல்லிருங்க. நானே சொல்றதா? சச்சின். ஓ, சச்சினா? ஆமா. ஓகேவா, பரவாயில்ல. எனக்கும் வந்து உங்களால ரிமைன் ஆயிடுச்சு, மறந்ததெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப அழகா பேசுனீங்க, கேட்டதுமே அழகழகா பதில் சொல்லிட்டீங்க. செல்ஃபி எடுத்துக்கலாமா? இது ஜெயா மேக்ஸ் செல்ஃபி பண்ணு. ஓகே, நம்ம செல்ஃபி பண்ணு ஷோல கூட ஒரு பிரதர் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹாய், உங்க நேம்? என் பேர் மதன் குமார். மதன் குமார். என்ன பண்றீங்க? நான் காலேஜ் படிக்கிறேன், தேர்ட் இயர். எப்படி போயிட்டு இருக்கு? போகுது. நல்லா போகுதா? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தான் கேட்டேன், கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்க. யாரும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லையா உனக்கு? ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கேர்ள்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஓகே, எந்த ஊர் நீங்க? இது குரோம்பேட். குரோம்பேட். ஓகே, குரோம்பேட்ல என்ன ஸ்பெஷல்? குரோம்பேட் ஸ்பெஷல் தான். குரோம்பேட் ஸ்பெஷல் தான். சூப்பர். உங்க பேர் என்ன சொன்னா? மதன் குமார். மதன் குமார். ஓகே, உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேக்கட்டா? ஓகே. 60 ஓவர், 50 ஓவர் மற்றும் 20 ஓவர் உலகக்கோப்பை வென்ற அணி எது? கிரிக்கெட்ல பாப்பியா? பாப்பேன். என்ன பத்தி நான் இந்தியா தான் சொல்லுவேன். இந்தியா. எதனால இந்தியா? இந்தியாவுல இருக்கேன். இந்தியால இருக்கேன், அதனால இந்தியா சொல்லுவேன். சூப்பர், கை கொடுங்க. அதான் கரெக்டான ஆன்சர். பையன் வந்து பேச மாட்டேன்னு சொல்லிட்டு ஆன்சர்லாம் கப்பு சிப்புன்னு சூப்பரா பேசிட்டான். ரொம்ப அழகா பேசினேன். செல்ஃபி எடுத்துக்கலாமா? இது ஜெயா மேக்ஸ் செல்ஃபி பொண்ணு. வாரம் நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதே போல இந்த வாரமும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கு. அது ஒண்ணு நான் பார்க்கலாம் வாங்க. டெஸ்லா காயில்னா என்னன்னு தெரியுமா? இது கரண்ட்ல இருந்து வரக்கூடிய ஒரு ஸ்பார்க். அது இதை இன்வென்ட் பண்ணதே டெஸ்லா தான். இன்னுமே ரேடியோ டெக்னாலஜில இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டெஸ்லாவோட அப்பா என்ன ஆசைப்பட்டாருன்னு தெரியுமா? அவர் ஒரு ப்ரீஸ்ட் ஆகும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா டெஸ்லாவுக்கு சர்ச்சை விட சயின்ஸ் மேலதான் ரொம்ப ஆர்வமா இருந்திருக்காரு. ஓகே, நம்ம செல்ஃபி பண்ணு ஷோல கூட ஒரு பிரதர் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹாய், உங்க நேம்? ஹலோ, மை நேம் இஸ் பி யோகேஷ். யோகேஷ். என்ன பண்றீங்க? நான் வர்க் பண்றேன். என்ன பண்றீங்க? வர்க் கம்ப்யூட்டர் பில்லிங். ஓகே, எப்படி கம்பெனில. ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கா? சாப்பிட்டீங்களா? நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். எந்த ஊர் நீங்க? நான் இங்க குரோம்பேட், அஸ்தினாபுரம். ஓகே, உங்க ஏரியால என்ன ஸ்பெஷல்? எங்க ஏரியால எதுவும் சொல்லிக்கலாமா? இல்ல, எதுவும் இல்ல. எதுவும் கிடையாது. ஓகே, சரி. ஓகே, உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேக்கட்டா? கேளுங்க. 60 ஓவர், 50 ஓவர் மற்றும் 20 ஓவர் இந்த உலக கோப்பையை வென்ற அணி எது? ஐ திங்க் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா கிடையாதே. வேற என்ன இருக்கும்?
செகண்ட் இந்தியா. இந்தியா. Yeah. எப்படி சொல்றீங்க இந்தியான்னு? ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா சொன்னேன், அது இல்லன்னு நீங்க சொல்றீங்க. அப்புறம் நம்ம தாய்நாடு, அதனால விட்டு கொடுக்க கூடாதுன்னு அப்படியே நான் சொல்றேன். சூப்பர், கை கொடுங்க. பரவாயில்ல, செகண்ட் சூஸ் பண்ணாலும் கரெக்டா சூஸ் பண்ணிருக்கீங்க. ரொம்ப அழகா பேசுனீங்க. வேற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது தெரியுமா? பாட்டு பாடுறது ஏதாவது வேற ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? வேற எதுவும் தெரியாது. எதுவும் தெரியாது. வேற எதுவும் தெரியாது. கடி ஜோக் அந்த மாதிரி ஏதாவது Interest தெரியாது. இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓகே, ஆன்சர் கேட்டீங்க, நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான், கிளம்புங்கன்ட்டாங்க, அவ்வளவுதான். அப்படிலாம் நான் எதாவது சொல்லவே இல்லையே. சொல்லல, நாங்க சொல்லுவோம், அதாவது கண்டென்ட் வேணும்ல எங்களுக்கு. ஓகேவா? ஓகே, ரொம்ப அழகா பேசுனீங்க. செல்ஃபி எடுத்துக்கலாமா? இது ஜெயா மேக்ஸ் செல்ஃபி பொண்ணு. ஓகே, நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல கூட ஒரு தம்பி இருக்கா, அவங்கிட்ட பேசிடலாம். ஹாய், உங்க நேம்? செந்தில்குமார். செந்தில்குமார். என்ன பண்றீங்க? வெப்ஸ்ல ஒர்க் பண்றாங்க. ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா தான் போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கா? எந்த ஊர் நீங்க? கரூர். கரூர். ஏன் ஒரு மாதிரி சேடா, ஒரு மாதிரி அமைதியா? இல்ல எப்பவுமே நான் அப்படிதான் இருப்பேன். நல்ல பிள்ளையா நீங்க? அமைதியா தான் இருப்பேன். அமைதியா தான் இருப்பீங்க. இன்ட்ரோவர்ட்டா? கண்டிப்பா பெருசா பேச மாட்டீங்களா? பேச மாட்டீங்க. ஓகே, வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்களா? சாப்பிட்டீங்களா மதியம்? சூப்பர். ஓகே, எல்லாத்துக்கும் சூப்பரா ஆன்சர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நான் ஒரு நிஜமா ஒரு கொஸ்டின் கேட்க போறேன், கண்டுபிடிக்கிறேன்னு பார்க்கலாமா? அதிவேகம் சதம் அடித்த வீரர் யாரு? சயீத் அஃப்ரிடி. சயீத் அஃப்ரிடி. என்ன கிரிக்கெட் நல்லா பாப்பியா? என்னடா ஒரு யோசனை சொல்லலாம், எதுக்கு நீ இப்போ வந்து சடனா சொல்லி இப்போ எங்களை வந்து இது பண்ற? நான் கஷ்டப்பட்டு கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன், நீ எதுக்கு இப்போ சீக்கிரம் தப்புன்னு சொன்ன? யோசிச்சு சொல்லலாம்ல. அப்பெல்லாம் கிடையாது, எனக்கு ஆன்சர் தெரியும், நான் அப்படிதான் சொல்லுவேன். எல்லாத்துக்கும் சரி. ஓகே, இன்னொன்னு என்னன்னா, அவர் யாரோ பேட்டில் அடிச்சாரு? சச்சின் டெண்டுல்கர். சச்சின் டெண்டுல்கர். சூப்பர், கை கொடு. யோசிக்கலாம் மாட்டோம், எனக்கு ஆன்சர் தெரிஞ்சா பட்டு டப்புன்னு உடப்போம். என்ன அதானே? சூப்பர். ஓகே, என்ன காலேஜ்ல ஸ்கூல்ல எல்லாம் எப்படி படிப்ப நீங்க? ஆவரேஜா தான் படிப்பேன். ஆவரேஜ் படிப்ப. இதுல மட்டும் எப்படி? கிரிக்கெட் பிடிக்கும். கிரிக்கெட் பிடிக்கும். ஓகே ஓகே, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது தெரியுமா உனக்கு? கபடி விளையாடுவேன். கபடி விளையாடுவேன். இப்போ இங்க கபடி அங்க விளையாடுவேன், இப்போ இங்க ஏதாவது விளையாடுற மாதிரி ஏதாவது பண்ணு. இங்கே அவ்வளவு ஸ்போர்ட்ஸ் இல்ல. தெரியாதா? அதாவது 2 லைன்ஸ்ல பாட்டு அதெல்லாம் எனக்கு அது தெரியாதா? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா இல்லையா? இல்ல. நிஜமா இல்லையா? பாவமா இருக்கா, அவனை போட்டு வச்சு செய்ய வேணாம். ஓகே, ரொம்ப அழகா பேசுனேன். செல்ஃபி எடுத்துக்கலாமா? இது ஜெயா மேக்ஸ் செல்ஃபி பொண்ணு. ஓகே, இந்த வாரம் நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோ பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல வந்து மீட் பண்றேன். Until then, bye from Ratu Vijay signing off from செல்ஃபி பொண்ணு.